Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 1ல இருக்க Characterstics of Computer அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். So மொத்தம் 7 டைப்ஸ் இருக்கு. So first one என்ன பார்க்கலாம் அப்படினா கம்ப்யூட்டரோட characteristicsல ஸ்பீட் அப்படிங்கிறது ஓகேங்களா. So கம்ப்யூட்டர் பத்தி நமக்கு தெரியும். So கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்தாலும் சரி இல்ல கால்குலேஷன்ஸ் கொடுத்தாலும் சரி அது வந்து within the second குள்ள நமக்கு process பண்ணி நமக்கு ரிசல்ட்ட தந்துடும் ஓகேங்களா. So கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். ஸோ இந்த ஃபாஸ்ட்டை எதில் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறதோட கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டரோட ஸ்பீடை எலக்ட்ரான் ஸ்பீடோட கம்பேர் பண்ணலாம். ஸோ ஸ்மால் கம்ப்யூட்டராக இருந்தது அப்படின்னா அதோட செகண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10⁻⁻⁶ ஓகேங்களா. ஸோ அப்படின்ற மைக்ரோ செகண்ட்ஸாக இருக்கும். இதுவே லார்ஜ் கம்ப்யூட்டராக இருந்தது அப்படின்னா 10⁻⁻9 மைக்ரோ செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அக்யூரசி. ஸோ கம்ப்யூட்டர் நமக்கு ப்ராசஸ் ஆகி தர ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து கேல்குலேஷனாகவும் இருக்கட்டும் இல்லை டாஸ்க்காகவும் இருக்கட்டும். ஸோ அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு தர ரிசல்ட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும், 100% இருக்கும். ஸோ அதில் வந்து தப்பு அப்படின்றதே இருக்காது. ஒருவேளை தப்பாக இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கு தப்பாக ஃபீட் பண்ணியிருப்போம் இல்லை தப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ மேனுவலாக அந்த இடத்துல தப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கே தவிர கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி தானாக ரிசல்ட் வந்து தப்பாகும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் ஓகேங்களா அதோட ரிசல்ட்டில். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெலிஜென்ஸ். ஸோ டெலிஜென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு ஹியூமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டராக வந்து ஹியூமனால் ஒர்க் பண்ண முடியாது. இதுவே சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்தாலும் சரி கால்குலேஷனாக இருந்தாலும் சரி டாஸ்க்காக இருந்தாலும் சரி அது வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு அது கரெக்டான ரிசல்ட்டை தந்துடும். அதில் வந்து எந்த வித தப்பும் இருக்காது. ஸோ கம்ப்யூட்டரால் லாங் ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாகவும் இருக்கும். தென் அது தர ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அக்யூரேட்டாகவும் இருக்கும். அதில் எந்த தப்பும் இருக்காது. தென் அடுத்தது பார்த்தோம்னா ரிலையபிலிட்டி. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸோ எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் மேக் பண்ணும் அப்படின்னா வந்து டாஸ்க் மேக் பண்ணும், ஆப்ரேஷன்ஸ் செய்யும் ஓகேங்களா. ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அது வந்து எதுவாக வேணாலும் ப்ளஸ் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து எனக்கு டக்குன்னு ஸ்பீடாகவும் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தர ரிசல்ட் வந்து ரொம்பவே எனக்கு ரிலையபிலிட்டியாகவும் இருக்கும். தென் அடுத்தது பார்த்தோம்னா மெமரி. ஸோ நமக்கு வந்து எப்படி சில விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுற ஞாபகம் வச்சுக்க பிரெயின் இருக்கும், அதே மாதிரி சிஸ்டமுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து சிஸ்டம் ஆன் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிஸ்டத்துக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்டோரேஜ்லேயே 2 வித மெமரி இருக்குது. ஒன்று வந்து மெயின் மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ சில டிஃபால்ட் அதாவது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கம்ப்யூட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது நமக்கு தேவைப்படும். ஸோ செகண்டரி மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாப்பி அண்ட் டிஸ்க்கு. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளாப்பி டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெமரியில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கம்ப்யூட்டருக்கு தேவையான டேட்டாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பெர்மனெண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம கரண்ட்லி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட ஃபைல்ஸில் அதில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம தாராளமாக அதை ஸ்டோர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெமரி அப்படின்னு இருக்குது, செகண்டரி மெமரி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்க்கலாம். ஸோ இதை என்ன மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா ஸோ டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டரோட ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஃபெசிலிட்டி. தென் இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான டாஸ்க் கொடுத்தாலும் சரி அது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு வெர்சட்டாலிட்டி டூல் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கும்போது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது டாஸ்க் மேக் பண்ணுறோம் ஒரு ஏதாவது ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் ஆகிட்டு எனக்கு ரிசல்ட் தரும். இதே வந்து நான் லாஜிக்காக ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் போடுறேன் ஸோ அதை வந்து சயின்டிஃபிக் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து அந்த அடாப்ட் ஆகிட்டு எனக்கு ரிசல்ட் தந்துடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிறது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸோ முழுக்க ஹியூமன் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஓகேங்களா. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுது. ஆனால் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இப்போ ஆட்டோமேஷனாகவும் இருக்குது. ஸோ
ஹியூமனோட லிட்டில் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக கூட அதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை வந்து ஹியூமனோட இன்ட்ராக்ஷனே இல்லாமல் அதனால் ஆட்டோமேட்டிக்காக கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பிரிண்ட்னு கொடுத்தா போதும் அது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஃபைல்ஸ் வந்து எனக்கு மேனுவலாக எனக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களும் சரி, இல்லை பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் சரி, அது வந்து ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் இல்லாமையும் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவும் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.